ஸோ டே ஒன்க்கான ஷெட்யூல் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியமோட டாபிக்ஸ் பார்த்துடலாம். ஜென்ரல் இங்கிலீஷில் 10th புக்கில் கவர் ஆகிற லைஃப் போயம் படிக்கிறீங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 10th ஹிஸ்ட்ரி லெசன் 6 படிக்கிறீங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் படிக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி படிக்கணும், எங்கே ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மெட்டீரியலுமே நானே கொடுத்துருக்கேன். பர்ஃபெக்ட் கைடன்ஸும் இதிலேயே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியானது கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் லைஃப் போம் சொல்லியிருக்கேனா, ஸோ அது நமக்கு 10th புக்கில் கவர் ஆகுது. இதில் நீங்கள் வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். போயமோட லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சினானம்ஸ் படிக்கணும். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் படிக்கணும். பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்கள்ல ஆத்தர் இன்ஃபர்மேஷன். பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்துக்கணும். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் போக அடிஷ்னலாக ஏதாச்சும் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்ரிஷியேஷன் கொஷின் சால்வ் பண்ணி படிக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை தெளிவாக ஒரு லைனுக்கும் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு ஸ்டடி அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த போமை அப்ரோச் பண்ண வேண்டிய மெத்தட். அதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 இயர்லி ரிவோல்ட் எகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு இதான் படிக்க போகிறீங்க. இதில் வாட் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நிறையா லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டாங்க, நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படிங்கிறது. ஸோ க்ரானாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த லீடர்ஸ் இம்பார்ட்டண்ட். அவங்களோட இயர்ஸ் ஒரு தலைவர்களுக்கும் ஒரு லீடர்ஸ்க்கும் செப்பரேட்டான இயர்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அதில் கிளாரிட்டியாக படிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். அவங்க நேட்டிவ் பிளேஸ் எங்கே வந்தால் பிறந்தாங்க, எங்கே அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று, என்னென்ன பிளேஸில் அவங்க ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று. செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்து படிச்சுக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாராவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கணும். அண்ட் அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா, பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரிட்டிஷோட ஆஃபீஸர்ஸ் யார் வந்து இவங்க கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது. நிறைய பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த லீடருக்கு எந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். பேட்டில்ஸ் இஃப் மென்ஷன்டு, பேட்டில் பற்றி எங்கேயாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன பேட்டில் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக ஃபைனல் டேஸ் ஆஃப் த லீடர்ஸ். அந்த லீடர்ஸ் லாஸ்ட்டாக எங்கே வாழ்ந்தாங்களா இல்லை அவங்கள தூக்கில் போட்டாங்களா, ஜெயிலில் போட்டாங்களா, கடைசி அவங்க நாட்கள் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஜிஎஸ்ல நம்ம பார்த்துக்கிறது. தெளிவாக இந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணால் லெசன் வந்து ரொம்ப ஈஸியாக கவர் ஆயிரும். இதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ் நமக்கு டே ஒன்க்கு பர்சன்டேஜ் பார்க்குறோம். பர்சன்டேஜ் வந்து நமக்கு டோட்டலாக 2 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. ஒன்று 7th ஸ்டாண்டர்ட், இன்னொன்று 8th ஸ்டாண்டர்ட். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிற பர்சன்டேஜோட சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் என்ன பர்சன்டேஜில் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணுறோம். அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக புக் பேக் 1 லைன் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத 7th புக்கில் கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜில் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு கிளிக் த்ரூபிள் லிங்க் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டுருவீங்க. ஆனால் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ நான் உங்களுக்கு அதுக்காக கிளிக் த்ரூபிள் லிங்க், இது வந்து டேர்ம் 3 பர்சன்டேஜில் இண்டெக்ஸ் கொஷின் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் கொஷின் எங்கே இருக்குன்னு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா உங்களுக்கு ஆன்சர் ஷோ பண்ணுற வெப்சைட்டுக்கு போயிடும். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு டோட்டலாக 3 எக்ஸசைஸ் கவர் ஆகுது. எக்ஸசைஸ் 2.1, எக்ஸசைஸ் 2.2 அண்ட் எக்ஸசைஸ் 2.3 3 அண்ட் இண்டெக்ஸ் கொஷின்ஸும் சால்வ் ஆகுது. இந்த லிங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்பரேட்டாக சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் சம்ஸுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு இல்லாதவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நானே உங்களுக்கு சிலபஸோட புக் PDF கொடுத்துருக்கேன். மேக்ஸுக்கு பர்சன்டேஜ் நமக்கு 7th எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற பேஜஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அதில் மார்க் பண்ணி வச்சு படிங்க. ஸோ மேக்ஸுக்கு நான் ஃபுல்லாகவே என்டையராக இந்த 7th நான் கொடுத்துருக்க அந்த 3 எக்ஸசைஸ் எந்த பேஜ்லலாம் வரும் அப்படிங்கிறத PDF உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், GSக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் போயமோட லைன்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ இந்த லைஃப் அப்படிங்கிற போயம் பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது பாருங்கள். ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா மெமரி போம்னு அர்த்தம். ஒரு லைன் விடாமல் எல்லா லைனுமே நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு லைனை வேணால் கொடுத்து எந்த போம் அப்படின்னு கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் போகுது. நமக்கு இருக்கிற 25 போயமே நம்ம லைன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2லே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ லைன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு அபவுட் தி ஆத்தர் கீழே வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கணும். போயமோட லைன்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா பின்னாடி இருக்க சினானம்ஸை வச்சு ஒரு லைனுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள்.
இல்லை அப்பயுமே செல்ஃபாக புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஃபேக்கல்ட்டி யாருமே அவைலபிளாக இல்லை. அதான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. நம்ம ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். நடுவில் ஃபேக்கல்ட்டி நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சால் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பாக்ஸை படித்து முடிச்சக்கப்புறம் கிளாஸரி படிக்கிறீங்க ஒன்று ஒன்றா. அதுக்கடுத்து ஏதாச்சும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கணும். அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணணும். இது எல்லாமே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல வாட் டு ஸ்டடி அப்படிங்கிறதுல. ஸோ அதே தான் நான் கீழேயும் கொடுத்துருக்கேன். ஒன்றொன்னா நீங்கள் படிச்சுட்டே வரும்போது என்டையராக கவர் ஆயிரும். இந்த போமுக்கு பின்னாடியே ஜான் மாஸ்ஃபீல்ட் எழுதின சீ ஃபீவர் அப்படிங்கிற போம் இருக்குது. இதில் இருக்க லைன்ஸும் நமக்கு கேள்விகளில் கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு போம். அடுத்தது 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட் டு ஸ்டடி அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டே இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா லெசன் ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு என்டையர் லெசனையும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிடுங்க. செகண்ட் டைம் பென்சில் எடுத்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எல்லா லைனுமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடுவீங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் டேக்கிங், நோட்ஸ் மேக்கிங்னு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டையராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் கேளுங்க. டே டு டே அப்டேட்டுக்கு நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு ஃபுல் டே இருக்குது. நெக்ஸ்ட் டே அதாவது டியூஸ்டே ஃபுல் டே நீங்கள் படிப்பீங்க. நைட்டு 8லேருந்து 8:30க்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் டெலிகிராமில் நான் கொடுத்துருவேன். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே 9 o'clock அதாவது டியூஸ்டே நைட்டு 9 o'clock உங்களுக்கு டே 2க்கான ஷெட்யூல் வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் மண்டே பார்க்குறீங்க இல்லையா, இது டே 1. ஸோ டே 2 வந்து நெக்ஸ்ட் டே நைட் 9 PM உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்கள்ல இந்த டே 1ஓட ஷெட்யூல், இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா, டெலிகிராமில் கேளுங்க. டே டு டே அப்டேட்டுக்கு நம்ம யூடியூப்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.